பா என்ன சொல்றீங்க? ஸ்வேதா, சுற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, ஒரு தடவை சுட்டு பாப்போன்னு சொல்றேன். பா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அப்படியும் பேசுறீங்க இப்படியும் பேசுறீங்க, என்னதான் சொல்ல வரீங்க? முதல்ல ஆதிக்கிட்ட பேசுவோம். அவன் சொல்ற பதில வச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம். நான் இப்போ உன்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணு தான். கொஞ்சம் பொறுமையா இரு. இனிமேலாவது நான் சொல்றதை கேட்டு நடந்துக்க. உனக்கு ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்குன்னா அந்த பாதிப்பு எனக்கும் தாம்மா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அம்மா, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லடா. நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? ஓ, முடிச்சிட்டம்மா. அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்னடி கேட்கணும்? பாட்டி சொத்து எல்லாத்தையும் என் பேர்லயே எழுதி வச்சிட்டாங்களாமா? அப்படின்னா இப்ப நான் தானே கோடீஸ்வரி. ஏய், இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? எனக்கு எல்லாம் தெரியுமா, நீ சொல்லலைன்னா எனக்கு தெரியாதா? தமிழ், இப்ப யார் சொன்னாங்க நீ சொல்ல போறியா இல்லையா? நீ எதுக்குமா தேவையில்லாம கோவப்படுற? வேலைக்கார அக்கா தான் சொன்னாங்க. இனிமே நான் தான் இந்த வீட்டோட ராணின்னு சொன்னாங்க. போட்டேன்னு வை. இங்க பார் தமிழ், இந்த மாதிரி யோசிக்கிறதுலாம் தப்பு. அவங்க ஏதோ சும்மா சொல்லிருப்பாங்க. நீ என்கிட்ட கேட்ட மாதிரி போய் யார்கிட்டயும் கேட்க கூடாது, புரியுதா? சரிம்மா. இங்க பார் தமிழ், அப்படிலாம் எதுவும் இல்ல. இதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத. சரிம்மா, இனிமே நான் இத பத்தி பேசவே மாட்டேன். அம்மா மேல கோவமா? நான் உன்னை வேணும் திட்டல. உனக்கு புரியுதுல்ல? இப்படிலாம் நீ பேசக்கூடாது தமிழ். நானே என்ன நடக்குதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன். ஒரு சில விஷயங்களை நாம பண்ணணும் தமிழ். அப்பதான் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் தப்பா பேசியிருந்தா சாரிம்மா. சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா தான் சாரி. சாரிடா. சரி, நல்ல சரி. என்னத்த ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. என்னத்த எதுவுமே பதில் பேசாம அமைதியா இருக்கீங்க? எவ்ளோ பெரிய அயோக்கியத்தனத்தை அசால்ட்டா பண்ணிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி உக்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். ஆனா நீங்க வேற லெவல். என்னப்பா? ஆமா ஸ்வேதா, நீ சொல்றதுதான் உண்மை. நானே அக்காவை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆனா இப்படி மாறுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பா, உங்க அருமை அக்காவுக்கு சர்டிபிகேட் கொடுத்ததெல்லாம் போதும். அவங்க நமக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு கேளுங்க. பேச்சுனா பேச்சா இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற தெரியணும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர வச்சு மாத்தி எழுதி வைக்கிறதெல்லாம் எந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்வேதா, அம்மா கிட்ட அப்படி மரியாதைலாம் பேசுறவெல்லாம் வச்சுக்காத. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நாளைக்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறோம். அம்மா சொன்ன மாதிரி சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தி எழுதுறேன். என்னமாமா நீங்க பயங்கரமா காமெடி பண்றீங்களே. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்க நெத்தில ஏதாவது இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கா என்ன? எதுக்கு இப்படி மறுபடியும் டிராமா பண்ண ட்ரை பண்றீங்க? இதுல டிராமா பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்காது. ஆதி, அம்மா ப்ளீஸ், நீங்க எதுவும் பேசாதீங்க. நம்ம பேச வேண்டியது எல்லாம் பேசிட்டோம். இப்போ இதை இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். ஸ்வேதா, நீ வக்கீல வர சொல்லு. உன் பேர்ல சொத்தை மாத்தி எழுத என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடுவோம்.
இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அம்மாவை மரியாதை குறைவா நீ பேசுறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஹாய் பாரதி. உங்களை தான் கூப்பிட்டேன். கேக்குதா இல்லையா? எதுவுமே தெரியாத மாதிரி உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. போங்க பாரதி, ரொம்ப ஓவரா பண்றீங்க. அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டேன். நாளைக்கே வக்கீல வர சொல்லி சொத்து எல்லாத்தையும் திருப்பி எழுதி வைக்கிறோம். அதோட எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாம். பாரதி, என்ன விடுங்க ஆதி. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? யா, ஐம் டன். சரி, இன்னைக்கு நான் தமிழ் கூட போய் படுத்துக்கிறேன். ஏன் பாரதி, என்னாச்சு? நீங்க போய் தனியா தூங்கினப்போ நான் ஏதாவது கேள்வி கேட்டேனா? அப்படிதான் இதுவும். ரொம்ப கோவமா இருக்கீங்களா? இல்ல ஆதி, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். காலையில எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுங்க. நீங்க சொல்ற இடத்துல நான் அதை சைன் பண்றேன். பாரதி ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? ஒருவேளை பாரதி நார்மலா இருந்து நாம தான் தேவையில்லாம யோசிக்கிறோமோ? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க வக்கீல் சார். வாங்க வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். அப்புறம் வக்கீல் சார், டாக்குமெண்ட்லாம் சொன்னபடி ரெடி பண்ணிட்டீங்களா? சார், நீங்கள் சொன்னபடியே குழந்தை பேரில் இருக்கிற சொத்தை உங்கள் பொண்ணு பேருக்கு மாற்றுறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டேன் சார். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சார். இந்தாங்க சார். இதுல எல்லாம் சரியா இருக்கு. அந்த குழந்தை பேர்ல இருக்கிற சொத்துக்கு பாரதி தான் கார்டியன். அவ கையெழுத்து போட்டாச்சுன்னா அந்த சொத்து என் பேருக்கு மாறிடும், அதானே? ஆமாம் மேடம். ஆக்சுவலாக குழந்தை மைனராக இருக்கிறதுனால அவங்க கார்டியன் மட்டும் கையெழுத்து போட்டால் போதும் மேடம். புரியுது வக்கீல் சார், இன்னைக்கே கையெழுத்து வாங்கிடலாம். ஓகே சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி. எதுக்கு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறீங்களா? வேண்டாம், சம்பந்தப்பட்டவங்க மட்டும் பார்த்தா போதும். எனக்கு அது அவசியம் இல்லை. வக்கீல் சார், இதோ இவங்க தான் குழந்தையோட கார்டியன். மேடம், அப்போ இவங்க கையெழுத்து போட்டால் ப்ராசஸ் சீக்கிரமாக முடிச்சிடலாம் மேடம். ம். மேடம், நீங்கள் கையெழுத்து போட ரெடி தானே? பாரதி, வக்கீல் உங்களை தான் கேட்குறாரு. ஒரு முக்கியமான விஷயம். என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் யாருக்கும் எழுதி கொடுக்கறதுல எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. என்ன மேடம் இவங்க இப்படி சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட இதை பத்தி பேசவே இல்லையா? சார், ஒரு நிமிஷம், ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்ன சார் கன்ஃபியூஷன்? அவங்க கிட்ட பேசுங்க. பாரதி, என்ன ஆச்சு? நாம தான் ஏற்கனவே இதை பத்தி பேசணும்ல, அப்படியே எப்படி பேசுறீங்க? அப்பிறந்த சூழ்நிலை வேற. நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு இப்ப இதான் சரின்னு படுது. என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் யாருக்கும் எழுதி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. இதான் என்னோட முடிவு. இதை நான் யாருக்காகவும் மாத்திக்க போறது கிடையாது.
வா ரே வா, சூப்பர் பாரதி. உன்னை நான் நிஜமா என்னென்னமோ நினைச்சேன். ஆனா நீ பயங்கரமான கில்லாடியா இருக்க. அப்பா, நான் சொல்லல, இவ சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. நல்லவ மாதிரி நடிச்சு அத்தையையும் மாமாவையும் நல்லா ஏமாத்திருக்கா. அவ நினைச்ச மாதிரியே சொத்தெல்லாம் அவ கைக்கு வந்துருச்சு. இப்போ உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டா. பாரதி, நீ நடிச்சு அத்தையையும் மாமாவையும் வேணா ஏமாத்தலாம். ஆனா ஆரம்பத்துல இருந்தே நீ பணத்துக்காக தான் மாமா கிட்ட பழகிட்டு இருக்கங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மாமா, நேத்து நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இன்னைக்கு உங்க அருமை பொண்டாட்டி வேற மாதிரி சொல்றாங்க. கேட்டு சொல்லுங்க, அப்பதான் நாங்களும் ஒரு முடிவுக்கு வர முடியும். பாரதி, என்னம்மா இதெல்லாம்? அம்மா, நான் பேசிட்டேம்மா. ஆனா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் தெரியல. பாரதி, என்ன ஆச்சு? உங்க கேள்விக்கு நான் அப்புறமா பதில் சொல்றேன். முதல்ல ஸ்வேதாவோட டவுட்டை கிளியர் பண்றேன். என்ன சொன்ன? பணத்துக்காக தான் நான் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? ஆமா, யாரு இல்லைன்னு சொன்னது? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் ஆதியா அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இப்ப இல்ல. நீ என்ன கரெக்டா தான் ஜட்ஜ் பண்ணிருக்க. அதுக்காக உன்னை பாராட்டியே ஆகணும். ஏன்னா உனக்கு தான் எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும். ஏங்க, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஏய் வாய்முறி, இப்போ இது ரொம்ப முக்கியமா? வக்கீல் சார், இப்போ நீங்க புறப்படுங்க. நாங்க பேசிட்டு அப்புறமா கூப்பிடுறோம். ஓகே சார். ஏன் பாரதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எப்படி சொல்றீங்க? நான் சரியாதான் முடிவெடுத்திருக்கேன். நான் நினைச்ச மாதிரியே சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துருச்சு. நான் எதுக்கு அதை உங்களுக்கு கொடுக்கணும்? இப்ப இதெல்லாம் என்னோட சொத்து, என் பொண்ணோட உரிமை. அதெல்லாம் நான் யாருக்கும் விட்டு தரணுங்கிற அவசியமே இல்லை. சரியா பண்ணி சாரதா அம்மா சொத்து எல்லாத்தையும் என் பொண்ணு பேருக்கு மாத்தி எழுதிருக்காங்க. இப்ப சொல்றேன், இந்த சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட என்னால உனக்கு கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ. அம்மா சொன்ன மாதிரி ஆதிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலங்கிறது உண்மைதான். அதுக்காக சொத்து எல்லாத்தையும் உனக்கே எழுதி வைக்கணும்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் தெரியல. அவங்க சரியா யோசிச்சுதான் சொத்து எல்லாத்தையும் என் பேர்லயே என் பொண்ணு பேர்லயே எழுதி வச்சிருக்காங்க. அதை திரும்ப கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே இது சம்பந்தமா நீ என்ன முயற்சி எடுத்தாலும் அது எல்லாமே டோட்டலா வேஸ்ட். ஏன் தெரியுமா? நீ சொன்ன மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்தனா கிடைச்சதை விடுவேனா? வரட்டா? வா தம்பி. என்ன மாப்பிள, இதுக்கு திரைக்கதை வசனம் இதெல்லாம் யார் எழுதுனது? உங்க ஆசை பொண்டாட்டியா இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இங்க வந்து பர்ஃபார்ம் பண்றீங்களா? பிரமாதமா நடிக்கிறீங்க. அது எப்படி மாப்பிள? நீங்களா வந்து ஸ்வேதா பேர்ல சொத்து எழுதி தரேன் தானே சொன்னீங்க? வக்கீல வச்சு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொன்னீங்க. இப்ப என்னடானா உங்க ஆசை பொண்டாட்டி சொத்துல இருந்து ஒரு பைசா கூட தர முடியாதுன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு போறா. என்ன கதை மாப்பிள்ள இது? நீங்க குடுக்குற மாதிரி வருவீங்களா, அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போவாங்களா? புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? என்னப்பா அது இது? பாரதி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு போறா? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. இதுக்கு மேலேயும் புரியாம போறதுக்கு என்ன இருக்கு? எங்களை அசிங்கப்படுத்த திட்டம் போட்டு வேலை பாக்குறீங்க. நாங்க தான் முட்டாள் மாதிரி உங்களை நம்பிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேல ஏமாற நான் தயாரா இல்ல. ஸ்வேதா, ப்ளீஸ் அவசரப்படாத. நான் பாரதி கிட்ட பேசுறேன். அது எப்படி மாமா?
எல்லாத்தையும் பிளான் போட்டு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி பச்சையா நடிக்கிறீங்க. உங்க நடிப்பை நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். பாரதிய பாத்தீங்களா? உங்க அருமை பொண்டாட்டி இந்த சொத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டா. இல்ல மாமா, இனி இந்த ஸ்வேதா ஏமாற மாட்டா. இனி நடக்க போறதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸ்வேதா ப்ளீஸ், அவசரப்பட்டு நீ எந்த முடிவுக்கும் போயிடாத. இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு. பாரதி ஏதோ குழப்பத்தில் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசுறேன் ஸ்வேதா. இந்த சொத்தை கண்டிப்பா நான் உனக்கு எழுதி வைக்கிறேன். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன். அது எப்படி மாப்பிள்ள? எது நடந்தாலும் முகத்தை அப்படியே அமுல் பேபி மாதிரியே வச்சிருக்கீங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்குல்ல? அறிவு, அதான் ஆதி பாரதி கிட்ட பேசுறேன்னு சொல்றான்ல, அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் சொல்றது நம்ப அறிவு. அட, அப்படியே நீங்க சொன்னதை அப்படியே செய்வீங்கல்ல கவரிமான் பரம்பரை. அதான் எல்லாத்தையும் பார்த்தமே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்க லட்சணத்தை. சரி, நீங்களா வந்து மறுபடியும் சொத்தை எழுதி தரேன்னு சொன்னீங்க. அதனால ஒரு வாய்ப்பு தரலான்னு பார்த்தா. மாமா ப்ளீஸ், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த நான் பேசுறதா நினைக்காதீங்க. நான் இப்போ உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இதை நான் சரி பண்றேன். பா விடுங்கப்பா. அதான் மாமா பேசுறேன்னு சொல்றாருல. எனக்கு அவரை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. ஏன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணி நம்பிக்கை வச்ச பொண்டாட்டி சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணன்னு சபையில வச்சு சொல்லிட்டு போயிட்டா. இவ்ளோ நாள் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கின என் அருமை மாமாவுக்கு இது ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கும். அதுல இருந்து அவர் வெளியே வந்து பாரதி கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணட்டும். அவங்க கேட்ட டைம நம்ம கொடுத்துடலாம்ப்பா. ஆனா என் மனசு எப்ப வேணாலும் மாறும். அதுக்கு நான் பொறுப்பில்ல, இப்பவே சொல்லிட்டேன். என்னத்த தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கா? உங்க மருமக மிகப்பெரிய கில்லாடி. சரியாதான் பிளே பண்ணிருக்கா. பார்த்து பத்திரமா இருங்க. வாங்கப்பா போலாம். பாரதி, என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? கீழே ஏன் நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க? இது நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம் தானே. இப்ப நீங்க இந்த மாதிரி பேசினா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. பாரதி, புரியாம பேசாதீங்க. உங்களை எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க பாத்தீங்கல்ல? பேசிட்டோம் ஆதி. நீங்க பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அவங்க எல்லாருமே சொல்றாங்க. நீங்களும் தானே கேட்டீங்க? சொல்லட்டும். பாரதி, நீங்க இவ்வளவு நாள் பண்ண எல்லாமே தப்பா போயிடும். ஆகட்டும். எல்லாரும் சொன்னதை கேட்டீங்கல்ல. அவங்கள சொன்ன மாதிரி எனக்கு பணம் சொத்து தான் முக்கியம். என் பேருக்கு வந்தத நான் யாருக்கும் எழுதி கொடுக்க தயாரா இல்ல. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. மத்தவங்க உங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு நீங்க ஏன் இடம் கொடுக்குறீங்க? இவ்ளோ பேசுற நீங்க அந்த தப்ப சரி பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும். எனக்கு புரியல பாரதி. புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கும் ஸ்வேதாவுக்கும் என்ன பிரச்சனை? நீங்களும் அம்மாவும் ஸ்வேதாவை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அவ எது பண்ணாலும் நீங்க கண்டுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கஷ்டப்பட்டு உங்க அம்மாவும் நீங்களும் சேர்ந்து சம்பாரிச்ச சொத்தை அப்படியே தூக்கி ஸ்வேதா கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன? அவ உங்களை இப்படி மிரட்ட அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க பண்ணணும்னு நினைக்கிறது சாதாரண விஷயம் இல்லாதி, ரொம்ப பெருசு. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லாம நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அது என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அது நியாயமா இருக்கிற பட்சத்துல நீங்க சொல்றத நான் கேக்குறேன்.
நீங்க இந்த சொத்தை யாருக்கு வேணாலும் கொடுங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆனா அது ஏங்கிற காரணம் எனக்கு தெரியணும். நீங்க யோசிக்கிற மாதிரி எந்த விஷயமா இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனதால ஸ்வேதா ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அம்மா அதையே நினைச்சு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாங்க. வேற எந்த காரணமும் ப்ளீஸ் இல்ல பாரதி. நீங்க சொல்ற காரணத்தை வெளியே யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா சத்தமா சிரிச்சிருவாங்க. ரொம்ப வருத்தமா இருக்காதே. நீங்க ஒண்ணு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிடலையே. ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, அது நடக்கல. இது யாரோட தப்போ இல்லையே. அதுக்காக இவ்ளோ பெரிய விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுல வேற ஏதோ இருக்காது. நீங்க அது என்னன்னு சொல்லுங்க. அத சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த நிமிஷமே கையெழுத்து போடுறேன்.